ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த தாம்பரத்துல பார்த்தீங்கன்னா தேர்தலின் போதே ஒரு ஒரு செமையான காமெடியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்ஆர் ராஜா 2021 போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி 36,000 வாக்கு வித்தியாசத்துல. ஆனா அந்த பகுதியில அவர் மீது ஒரு அதிருப்தி இருந்தது. சில பிரைவேட் கம்பெனிஸ்லாம் மிரட்டி போய் அவர் இது பண்ணாருங்கிறதுலாம் சோசியல் மீடியால நிறைய அவரை பத்தின செய்திகள் வந்தது. இந்த சர்ச்சையெல்லாம் இருந்ததுனால எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம கிருத்திகா தேவி டாக்டர் அவங்களுக்கு திமுக அந்த இடத்த கொடுத்தாங்க. அந்த அதிருப்தி இருந்தது. போய் டிஆர் பாலு வீட்டுல எல்லாம் போய் எஸ்ஆர் ராஜாவுடைய ஆதரவாளர்கள் போய் முற்றுகையிட்ட அந்த செய்தியெல்லாம் பார்த்தோம். அதை அவங்கள எப்படி டிஆர் பாலு டீல் பண்ணாங்க, சீன் போடுறீங்களா, அழுகிறது மாதிரிலாம் படம் காட்டுறீங்களா அப்படின்லாம் சொன்னதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவு வைரல் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த காமெடிகளுக்கு மத்தியில தான் தேர்தல் நடந்திருக்குது. உண்மையாக எஸ்ஆர் ராஜாவின் மீது பற்று கொண்ட அந்த வெறியர்கள் அவங்க கிருத்திகாவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்களா, இல்லை உள்குத்து வேலை நடந்திருக்காங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அந்த கலாயில ஈடுபட்ட நேதாஜிக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இங்க இது நகர்ப்புற பகுதி மாதிரி இருக்கிறதுனால தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். இதுல எஸ்ஐஆர் நீங்க மிக முக்கியமாக கவனிக்கணும். 2021 4,15,487 வாக்கு இருந்ததாக சொல்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா 3,23,677. எந்த அளவுக்கு அந்த வாக்குகளை எஸ்ஐஆர் மூலமாக நீக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா சென்ற முறை 59.90% தான் வாக்கு, கிட்டத்தட்ட 60% கூட இல்லை முழுமையாக. ஆனா இந்த முறை 82.96% அங்க வாக்கு பதிவாயிருக்கு. ஒண்ணு எஸ்ஐஆருடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கலாம். தாவேக்கா நகர்ப்புற பகுதி அப்படிங்கிறதுனால டிவிகேவுடைய தாக்கமும் இருந்திருக்கலாம். கள ஆய்வில் ஈடுபட்ட நேதாஜி என்ன சொல்றான்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி தாம்பரம் யாருக்கு சொந்தம்? ஏதாவது உள்குத்து வேலையெல்லாம் திமுக நடந்திருக்குதா? சார் தாம்பரம் ஒரு மும்முனை போட்டியாவே எல்லாம் பார்க்கப்படுது சார். தாம்பரம் மட்டும் தாம்பரம் இந்த சென்னைக்குள்ள வரும்போது தாம்பரமே பாத்தீங்கன்னா நம்ம திமுக சார்ந்த சில இளைஞர்களை பத்தி கேட்கும் போது அவங்க கிட்ட கேட்கும் போது கூட அவங்க விஜய்க்கு ஓட்டு அதிகமா பதிவாயிருக்கு இந்த பகுதியில அப்படின்ற சொல்றாங்க. நம்ம நேரடியாவே கேட்டோம். இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு கேட்டோம், எப்படி அங்க உங்க பூத்துல எப்படி போட்டு அதெல்லாமா யூனிஃபார்மா ஓட்டு போட வந்துட்டாங்க விஜய்க்கு இந்த பகுதியில எல்லாம் அப்படின்னாங்க. அப்படி அவர் சின்னப்பக்கம் ராஜேந்திரன் எப்படி இது பண்ணிருக்காங்க அதெல்லாம் கேட்கும் போது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அங்க நடுநிலையா தான் இருக்கு. அதாவது இவருக்கு வாய்ப்புன்ற மாதிரி அங்க இல்ல. விஜய்க்கான வாய்ப்புகள் கூட சில பேர் சொல்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. அங்க ஒரு மும்முனை போட்டி தான் சொல்லலாம் சார். அங்க தாம்பரம் அந்த மாதிரி நிலையில தான் சார் இருக்கு. முடிவு சொல்லப்பட முடியல. ஆமா சார். இந்த பகுதியில செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்கிறோம். சென்ற முறை இங்க திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்றவருக்கு இடம் கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம். கிருத்திகா தேவி அவங்க திமுக சார்பாகவும், செட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராகவும் அதிமுக இருந்திருக்காரு, அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. சரத்குமார்ங்கிறவர் தாவேக்கா கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. இது ஒரு நகர பகுதி. இங்க கார்பரேஷன்ல திமுக எல்லாம் கோலச்சுனா கூட இந்த தேர்தலின் போது நிறைய விசி, அதாவது தாவேக்காவுக்கு வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டியில வேலை பார்க்குறவங்க நிறைய செட்டில் ஆனது பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது. அந்த தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அது இருக்கிறதுனால இளைஞருடைய வாக்கு தாவேக்காவுக்கு அதிக அளவு விழுந்திருக்கு. இளம் பெண்கள் வந்திருக்காங்க. சுத்தி நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜ் நிறைய தாம்பரத்தை சுத்தி தான் இருக்குது. அதனாலதான் சொல்றேன் இளைஞர்கள் அதிகமாக. அதை கரெக்டா அவர் நேதாஜி என்ன சொல்றாருன்னா, நான் கலாய்வு மேற்கொண்டேன், பலர்கிட்ட பேசினேன். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, யாருங்க கண்டா தாவேக்காவே இங்க ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இது மும்முனை போட்டியாக இருக்குது. எங்களால கணிக்க முடியல. செட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பொலிட்டீஷியன் இருக்கிறாரு.
திமுகவுக்கும் இங்க மாநகராட்சியிலேயே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வார்டு மெம்பர், மாநகராட்சி உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட தாவேக்காவுக்கு விழுந்த ஓட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு மும்முனை போட்டியாக இருக்கும். யார் கண்டால் தாவேக்காவே வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அளவுக்கு பல இளைஞர்கள் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பல்கா வந்து இங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் இந்த யூனிஃபார்ம் மாதிரி அவங்கள போட்டுட்டு ஒரு 10லேருந்து ஒரு மத்தியானம் 2 மணி வரைக்கும் பல்கா போய் இளைஞர்கள்லாம் இங்க அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. முடிவு எப்படி இருக்கு? மும்முனை போட்டிங்கிறாங்க. முடிவு மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது வந்து ஒரு சுவாரஸ்யமான தொகுதியாக தாம்பரம் இருக்க போகிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.